மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாவகத்துடைய தொடர்புன்னு சொல்லுவோம். ஸோ கர்மா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மகர ராசிக்கு எப்போதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய கர்மாவை மட்டும் தொடர்ந்தால் கூட மகர ராசிக்காக ஜெட்டு வேகத்தில் போயிருவீங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களுடைய கர்மாவெல்லாம் என்ன பண்ணுறீங்க? கொண்டா கொடுன்னு என்ன பண்ணுறீங்க? வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. யாருக்கு பிரச்சனைனாலும் மகர ராசிக்கு உடனே ஃபோன் வந்துடும். ஒரு வீட்டில் யாருக்கு பிரச்சனைனாலும் மகர ராசிக்காரங்களுக்கு ஃபோன் வந்துடும். ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனைனாலும் மகர ராசிக்காரங்க அந்த அலுவலகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வரும். இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க, இந்த பிரச்சனை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மேலே ஏதோ அக்கறை வச்சுருக்காங்க, உங்களை ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உட்காந்து உங்கள் நேரத்தை விட்டுட்டு உங்களுக்குரிய பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு அவங்கள்ட்ட உட்காந்து நீங்கள் அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஐடியா கொடுத்த அடுத்த செகண்டு யார் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாரோ அவர் பிரச்சனைலேருந்து வெளியே போயிடுவார். அவருக்கு பிரச்சனையை சரி பண்ணி விட்ட ஒரே காரணத்துக்காண்டி அவரே அடுத்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருப்பார். இது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. வாண்டடாக போய் நானும் ரவுடி தான் சொல்லி நம்ம ஒரு காமெடி சீனில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நிறைய மாட்டிக்கிட்ட நபர்கள் நம்மளுடைய மகர ராசிகள். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மகர ராசிக்காரங்க ஒன்று. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தான் இந்த கர்மாங்கிற தொடர்பு, பிறருடைய கர்மாவையும் சமக்கக்கூடிய தொடர்பு வந்து ரொம்ப போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த போராட்டத்துக்கு முடிவு உண்டா, இந்த போராட்டத்துக்கு மாற்றம் உண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதம் முதல் படிக்கட்டாக முதல் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா மே மாதத்தில் கரெக்டாக கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான நிலையில் இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறேன்னா, பல மாதங்களாக, பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தை இப்போ அப்படியே அக்யூரேட்டாக செயல்படுத்த போகிறீங்க. கிரக ரீதியாக நிறைய தடைகள் இருக்குல்ல, அந்த தடையெல்லாம் உடைக்க போகிறீங்க. பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மகர ராசிக்கு இந்த மே மாதம். வீட்டில் சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு கட்டலாமா, வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் பூமி பூஜை பண்ணலாமா, அல்லது இடம் வாங்கலாமா, அல்லது ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா. ஸோ இப்படி ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள், அதை எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகளில் நிறையா சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது உண்மை. புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. முயற்சியில் பலவிதமான போராட்டங்களை கடந்து வெற்றி பெறுவீங்க. ஏன் இந்த போராட்டம்னா, கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் தேதி வரையும், மே மாதம் 12ஆம் தேதி வரையும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சில தடைகள் இருக்கும், சில விஷயங்கள் அழுத்தம் கொடுக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் மே 12க்கு அப்புறம் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே ஜெட்டு வேகத்தில் ஒரு நல்லா நீட்டாக சிறப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். தொலைதூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி கிடைக்கும்.
ஏதாவது ஒரு ஊர், ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காது செவி வழியாக, ஃபோன் வழியாக, மற்றவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டங்களில் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த கூட பிறந்தவங்களை பற்றி யோசித்து தன்னை துளைத்தவர்களில் முதன்மையானவர்கள் நீங்கள் தான். உங்களை பற்றி யோசிக்கிறதை விட உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வட்டம் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நான் முடிச்சு தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதை நிப்பாட்டிக்குங்க. மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு மன மாற்றத்தை கொடுக்க போகுது. மனசில் உள்ள அழுத்தத்தை நீக்க போகுது. குடும்பத்துக்காக, தன்னுடைய கணவருடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் என்ற மனப்பான்மையிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது, நிறைய மன அழுத்தம் இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. மன மகிழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய கணவர் மற்றும் கணவருடைய குடும்பத்தார், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு காட்டக்கூடிய ஒரு பாக்கியம், செயல்பாடுகள் உறுதியாக உண்டுங்கிறத தெளிவாக சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மே 12ஆம் தேதி வரையும் மனசுக்குள்ள கவலையவோ மனசில் உள்ள அழுத்தங்களையோ வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். என்ன விஷயம் செய்ய போகிறீங்க, எதை ஒரு பக்காவாக பிளான் போட்டு வச்சுக்கிங்களோ அதை வெளியே சொல்ல வேண்டாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வெளிப்படையாக சொல்லாமல் செஞ்ச விஷயத்தில் ஃபுல்லாக வெற்றி. எதை நீங்கள் சொல்லிட்டு செய்கிறீங்களோ அதில் நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனையை சந்திப்பீங்க. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருங்க. இந்த மே மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இது ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.